இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஓய்வு பெற போவதாக மீண்டும் கோடி காட்டினார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. உலக காற்பந்து அரங்கில் போர்ச்சுகல் அணிக்காக 2 கோல்கள் அடித்த பின்னர் தாம் ஓய்வு பெற போவதாக அதன் கோல் மன்னன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மீண்டும் கோடி காட்டியுள்ளார். கால்பந்து வரலாற்றில் தலை சிறந்த ஆட்டக்காரரான 39 வயதான ரொனால்டோ இதுவரை 900க்கும் மேற்பட்ட கோல்களை அடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்போர்ட்டிங் லிஸ்பன், மான்செஸ்டர் யுனைடெட், ரியல் மேட்ரிட் மற்றும் ஜுவென்ஸ் ஆகிய கிளப்களில் முன்னணி தாக்குதல் ஆட்டக்காரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தற்போது சவுதி அரேபியாவின் அல் நசர் கிளப்பில் இணைந்துள்ளார். 5 முறை பலோன் டி ஆர் விருதை வென்ற அவர் நேற்று UEFA வெற்றியாளர் லீகில் போலந்துக்கு எதிராக 5-1 என்ற கோல் கணக்கில் போர்ச்சுகலை வெற்றி பெற செய்தார். அதில் 2ஆம் பாதியில் 2 கோல்களை ரொனால்டோ அடித்தார். இதன் வழி 215 போட்டிகளில் விளையாடி இருக்கும் அவர் தனது அனைத்துலக கோல் எண்ணிக்கையை 135ஆக உயர்த்தினார். இப்போட்டிக்கு பிறகும் கால்பந்தின் மீதான தமது கவனம் இருக்கும் என்றாலும் பயிற்றுனராகும் எண்ணம் தமக்கு இல்லை என்பதை அவர் உறுதி செய்துள்ளார். இவ்வாண்டு தொடங்கி இதுவரையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் பதிவு. ஜனவரி தொடங்கி கடந்த அக்டோபர் மாதம் வரையில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலை விபத்துகள் பதிவாகியுள்ளன. அந்த எண்ணிக்கையில் 5364 மரண விபத்துகள் என்று தெரிவித்த போக்குவரத்து துறை அமைச்சர் டத்தோ ஹஸ்பி ஹபீபுல்லா, இவற்றில் 68 விழுக்காடு மரண விபத்துகள் மோட்டார் சைக்கிளோட்டிகளையும் அதில் பின் இருக்கையில் அமர்ந்து செல்பவர்களையும் உள்ளடக்கியதாகும். நேற்று மலாக்கா ஆயர் மெலோக்கில் உள்ள மலேசிய சாலை போக்குவரத்து கழகத்தில் நடைபெற்ற 2024 WDOR சாலை பாதுகாப்பு சமூக நிகழ்ச்சியில் டத்தோ ஹஸ்பி ஹபீபுல்லாவின் உரை சாலை போக்குவரத்து துறையின் திட்டமிடல் மற்றும் நடவடிக்கை பிரிவு துணை தலைமை இயக்குநர் டத்தோ ஜாஸ்மினி ஷாஃபி தெரிவித்தார். எனவே 2024 உலக அளவில் போக்குவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உலக நினைவு தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் சாலை பாதுகாப்பு சமூக நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பான மோட்டார் சைக்கிளோட்ட பட்டறையும் ஒன்றாகும். பல்வேறு சூழ்நிலைகளில் சாலை விதிமுறைகள் குறித்த தகவல்கள் வழங்குவதிலும் மோட்டார் சைக்கிளோட்டிகள் இடையே விழிப்புணர்வை அதிகரிப்பதிலும் பாதுகாப்பு திறன்களை ஏற்படுத்துவதிலும் அது உண்மை உதவும் என்று அவர் கூறினார். அனைத்து தரப்பு மக்களுக்கும், குறிப்பாக மோட்டார் சைக்கிளோட்டிகள் மற்றும் பின் இருக்கையில் அமர்ந்து செல்பவர்கள் மத்தியில் சாலை பாதுகாப்பு குறித்து வலியுறுத்துவதற்கான ஆக்கப்பூர்வ மற்றும் தொடர் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். தீபகற்பத்தில் குறைந்து வரும் எண்ணெய் எரிவாயு உற்பத்தி. தற்போது தீபகற்ப மலேசியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி குறைந்து வந்தாலும் சபா மற்றும் சரவாக்கில் தற்போது அதன் புதிய கண்டுபிடிப்புகள் அதிகரித்து வருகின்றன. அந்த வளங்கள் இதற்கு முன்னர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வருமானத்திற்கும் பெரும் பங்களிப்பை அளித்திருந்தாலும் தற்போது அவை சம்பந்தப்பட்ட அவ்விரு மாநிலங்களில் இருப்பதை பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி சுட்டிக்காட்டினார். எண்ணெய் உற்பத்தி நாளொன்றுக்கு சுமார் 7 லட்சம் பீப்பாய்களில் இருந்து குறைந்துள்ளது. எனக்கு நினைவில் இருக்கிறது, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னரை காட்டிலும் தற்போது நாளொன்றுக்கு 3,50,000 பீப்பாய்களாக குறைந்துள்ளது என்றார் அவர். நேற்று கிளந்தானில் கோதா டாருல் மான் வளாகத்தில் கிளந்தான் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து பொருளாதார அமைச்சு நடத்திய RMK13 எனப்படும் 13வது மலேசிய திட்டம் தொடர்பான சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ரபிசி ரம்லி இதனை கூறினார். சபாவிலும் சரவாக்கிலும் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் சம்பந்தப்பட்ட அவ்விரு மாநிலங்களின் கோரிக்கையையும் பயன்பாட்டையும் பூர்த்தி செய்யவே பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். சபா சரவாக்கின் இந்த வளங்களின் வழி கிடைக்கும் வருமானத்தை பகிர்ந்தளிப்பதற்கான வழிமுறைகளை மீண்டும் கருத்தில் கொள்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வருமானத்திற்கு மேல் தேவை அதிகரிக்கும் போது கையூட்டு பழக்கம் தொடங்குகிறது. வெற்றி அடைந்தவர்கள் அல்லது அதிகமான சொத்துடைமை கொண்டவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு பார்ப்பது, நிதி கையிருப்பிற்கு ஏற்கனவே தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்காதது ஆகிய குணங்கள் ஊழல் போன்ற முறைகேடான செயல்களில் பொது சேவை துறையினரை ஈடுபடுத்துவதற்கு ஊக்குவிக்கின்றன. இத்தகைய அம்சங்கள் வாழ்க்கை செலவின அதிகரிப்புடன் தொடர்புடையது என்றாலும் பொது சேவை துறை ஊழியர்கள் மறைமுகமாக தங்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான குறுக்கு வழிகளை கண்டறிவதற்கான
வழியையும் ஏற்படுத்தி கொடுப்பதாக அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அப்ரி வகார் தெரிவித்தார். அந்த அமைப்பில் இருந்தவாறு நாம் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகையில் கையோட்டு நடக்கிறது. நமது மேசைக்கு அருகில் இருப்பவர் விலை உயர்ந்த கை தொலைபேசியை வைத்திருந்தால் நாமும் அதை வாங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதிலிருந்து கையூட்டு தொடங்குகிறது. வருமானத்திற்கு மேல் நமது தேவை அதிகரிக்கும் போது அங்கு கையூட்டு பழக்கம் தொடங்குகிறது என்று அவர் கூறினார். நவம்பர் 19ஆம் தேதியோடு நாட்டின் 16வது அரசாங்க தலைமை செயலாளராக பொறுப்பேற்று 100 நாட்கள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அவர் வழங்கிய நேர்காணலில் தான் ஸ்ரீ ஷம்சுல் அவ்வாறு கூறினார். சபா கனிம கொள்முதல் திட்டம் தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க 5 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு SPRM அழைப்பு. சபா மாநிலத்தின் கனிம கொள்முதல் திட்டம் தொடர்பாக விளக்கம் அளிக்க அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 அழைக்கப்பட்டுள்ளதை மலேசியா ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM நேற்று உறுதிப்படுத்தியது. இந்த வழக்கு தொடர்பான தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக SPRM அறிக்கை ஒன்றின் வழி குறிப்பிட்டுள்ளது. சபாவில் கனிம திட்டங்களை கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்ததாக சந்தேகத்தின் பேரில் வர்த்தகர் ஒருவர் மீது தங்களுக்கு இதற்கு முன்னர் புகார் கிடைத்ததாக SPRM தெரிவித்தது. தொடக்க கட்ட விசாரணையில் சம்பந்தப்பட்ட வர்த்தகரை உள்ளடக்கிய ஊழல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் சபா மாநிலத்தை சேர்ந்த சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்புடைய தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்நிலையில் இவ்விவகாரம் தொடர்பில் எந்த ஒரு ஊகங்களையும் வெளியிட வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதோடு விசாரணையை வெளிப்படையாகவும் முழுமையாகவும் பூர்த்தி செய்ய அமலாக்க தரப்புக்கு வாய்ப்பளிக்குமாறு SPRM கேட்டுக்கொண்டது. ஒரு மாநில திட்டத்தின் விண்ணப்பத்தை ஆதரிப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கான ரிங்கிட்டை பெற்றதாக கூறப்படும் சில காணொலி பதிவுகளை அண்மையில் செய்தித்தளம் ஒன்று வெளியிட்டது. 2025 ஆசியானுக்கு தலைமை ஏற்பதற்கான தயார்நிலை பணிகளில் மலேசியா தீவிரம். இதனிடையே 2025ஆம் ஆண்டு ஆசியானுக்கு தலைமை ஏற்பதற்கான தயார்நிலை பணிகளை மலேசியா தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி தெரிவித்தார். அதில் மாநாடு தொடர்பான தளவாடங்கள், பாதுகாப்பு, தூய்மை, நிகழ்ச்சி நிரல், நிகழ்வு ஏற்பாடுகள் மற்றும் ஆவணங்கள் போன்ற அம்சங்களில் முழு கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறினார். நாட்டின் முக்கிய அடைவு நிலையாக உருவாகவிருக்கும் ஆசியான் தலைமைத்துவத்திற்கான ஓராண்டு காலம் முழுவதும் அதன் செயலாக்கம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்ய அனைத்து அரசாங்க நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். நமக்கு முடிந்த வரையிலான பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அதிகமாக குறிப்பாக AI, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், சுற்றுலா, மருத்துவம் போன்றவற்றில் நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று அவர் கூறினார். 2025ஆம் ஆண்டில் 300க்கும் மேற்பட்ட ஆசியான் கூட்டங்கள், நிகழ்ச்சிகள் மற்றும் உச்சநிலை மாநாடுகளை நடத்துவதற்கு மலேசியா முழுமையாக தயாராக இருப்பதை உறுதி செய்ய அரசாங்கம் பல்வேறு முக்கிய அம்சங்களை பட்டியலிட்டுள்ளதாக தான் ஸ்ரீ ஷம்சுல் விவரித்தார். கடல் எல்லைக்கான புதிய வரைபடம் வெளியிடும் அவசியம் மலேசியாவுக்கு இல்லை. கடல் எல்லைக்கான புதிய வரைபடத்தை வெளியிட வேண்டிய அவசியம் மலேசியாவுக்கு இல்லை. அதே வேளையில் நாட்டின் இறையாண்மையும் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என்று தற்காப்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். ஒன்றுடன் ஒன்று சார்ந்துள்ள கோரிக்கைகளை உட்படுத்திய சவால்களை எதிர்கொள்வதில் கலந்துரையாடல்கள் மற்றும் ஆலோசனைகளை வழிநடத்தி அரசு தந்திர உறவின் வழி முதன்மை அணுகுமுறைகளை மலேசியா எப்போதும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிலிப்பைன்ஸ் அதன் வரைபடத்தை வெளியிட்டதன் விளைவாக புதிய வரைபடத்தை வெளியிட வேண்டியதன் அவசியம் பழைய வரைபடத்தின் மாற்றங்களை பொறுத்தது என்று நான் நம்புகிறேன். நமது வரைபடம் மாறாத வரைபடமாகவே உள்ளது. அவ்வப்போது அவர்கள் வரைபடத்தை மாற்றும் போது நமது பகுதியையும் அது உள்ளடக்கி விடுகிறது என்று அவர் கூறினார். நேற்று ஜொஹூர் பாரு மசாயில் முஜ்ரின் பள்ளிவாசலில் போஸ்டட் பெட்ரோலியம் மார்க்கெட்டிங் நிறுவனத்தின் வகலா ஜாக்காட் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர் கூட்டத்தில் டாக்டர் ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் அவ்வாறு கூறினார். G20 மாநாட்டில் பிரதமர் பங்கேற்பு. பெருலி மாவில் இருந்து தென் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசிலுக்கு அதிகாரப்பூர்வமாக வந்தடைந்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலா சில்வா அழைப்பை ஏற்று G20 மாநாட்டிலும் கலந்து கொண்டார். பிரதமரை ஏற்றி சென்ற சிறப்பு விமானம் மலேசிய நேரப்படி நேற்று காலை 9:24 கெலியோ ரியோ டி ஜெனிரோ விமானப்படை தளத்தில் தரையிறங்கியது.
பிரதமரை கெரியோ விமானப்படையின் பிரதிநிதிகளான துணை தளபதி லெப்டினன்ட் கர்னல் புச் இதமாட்டியும் பிரேசில் வெளியுறவு அமைச்சர் ஆர்லாண்டோ டிம்போனியும் மரியாதை அணிவகுப்புடன் வரவேற்றனர். அவர்களுடன் பிரேசிலுக்கான மலேசிய தூதர் குளோரியா டுவேட், மலேசிய தூதரகத்தின் முதலாவது செயலாளர் முகமது முஹைமின் அஸ்மி, மலேசிய தூதரகத்தின் மூன்றாவது செயலாளர் அன்வார் உமார் ருமாஸ்மான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நிதி அமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வாருடன் வெளியுறவு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹசானும், முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ தெங்கு சஃப்ருல் தெங்கு அப்துல் அசீசுடன், இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ஹுவான் தியோங் கிங், எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற துணை அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர், மலேசிய மூத்த அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரும் பிரேசிலுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். G20 19 நாடுகளான அர்ஜென்டினா, பிரேசில், ஆஸ்திரேலியா, கனடா, சீனா, பிரான்ஸ், இந்தியா, ஜெர்மன், இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென் ஆப்பிரிக்கா, தென் கொரியா, துருக்கி, இங்கிலாந்து, அமெரிக்காவுடன் ஐரோப்பா ஒன்றியமும் ஆப்பிரிக்கா ஒன்றியமும் உள்ளன.